நாம் தமிழர் கட்சி எதற்காக மலைகளை காக்க வேண்டும், மண்ணை மீட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று நீங்க நினைக்கலாம். இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் காப்பதற்கு ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை செங்கோட்டையில் வாழ்கிற மாணவ தமிழர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய இசை மதிவாணன் சொன்னாங்க, தமிழ்நாட்டிலே அதிகமாக கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூரிலிருந்து பாலக்காடு வழியாக, கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் களியக்காவிளை வழியாக, இங்கே தென்காசி மாவட்டம் நேச்சர் நேச்சரை வெட்டி இயற்கையை வெட்டுறதுக்கு பேரு புழு நேச்சர். விளங்கும்டா. மொத்தமா கிட்டத்தட்ட 1000 கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து ஒரு நாளைக்கு 700 இருந்து 1000 லாரிகள் போகுது. 1200 இப்போ அட்மிட் ஆயிருக்கு. 1200 லாரி போத நான் தெரியாம கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடிய கனிமவளத்துறை ஆணையர், கனிமவளத்துறை இணை ஆணையர், கனிமவளத்துறை துணை ஆணையர், தாசில்தார், ஆர்ஐ எல்லாரும் இருக்கீங்கல்ல. கனிமவளத்துறை ஆணையருடைய அனுமதி பெற்று தான் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்படுது. ஒரு கல்குவாரியிலிருந்து லாரி கிளம்புதுங்க. என்ன பண்ணணும்? ஆன்லைன்ல அதுக்கு பாஸ் வாங்கணும். ஆன்லைன் பாஸ் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு நேரா வர்றது எங்க? செங்கோட்டை புளியற பக்கத்துல வந்து அங்க எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிட்ஜ் ஒரு நிறுவனம் இருக்கா இல்லையா? எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிட்ஜ்ல வண்டி நிப்பாட்டி இந்த ஆன்லைன் ரிசிப்ட காட்டுறது. அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு டம்மியா ஒரு ரிசிப்ட போட்டு கொடுக்கிறது. இந்த டம்மி ரிசிப்ட கொண்டு போய் புளியற சுங்கச்சாவடியில் கொடுக்கிறது, சோதனை சாவடியில். அவன் டம்மி ரிசிப்ட வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 100 லாரிக்கு அனுமதி பெற்று 1000 லாரிகள் ஓடப்படுது. ஆதாரம் என்கிட்ட இருக்கு, கிணறு வெட்ட ரசீது என்கிட்ட இருக்கு. ஒரு பயம் ஒண்ணும் பேச முடியாது. வட்ட கிணறு சார், வத்தாத கிணறு மாதிரி ரசீது வச்சிருக்கிறேன். நீ மரியாதைக்குரிய தமிழ் தென்காசியினுடைய கனிமவளத்துறை இணை ஆணையர் அவர்கள் நேர்மையான அதிகாரின்னு சொல்றாங்க. நீங்க செய்ய வேண்டியது, ஒரு குவாரியிலிருந்து கிளம்புகிற அவன் வாங்குற அந்த பாசும் எஸ்ஆர்எஸ் என்கிற அந்த வெயிட் பிரிட்ஜ் இருக்கக்கூடிய பாசும் ஒன்னா, புளியரை சோதனை சாவடியில் கொடுக்கப்பட்ட பாசு ஒன்னா. ஏன் இதுவரைக்கும் பரிசோதனை பண்ணல? பரிசோதனை பண்ணுனா அன்பிற்குரிய மக்களே பல ஆயிரம் கோடி முறைகேடு வெளியே வரும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் பசுமை நிதி, கிரீன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு நிதி இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள கல்குவாரி வெட்டினா தமிழ்நாட்டு அரசுக்கு 300 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு கிரீன் ஃபண்ட், பசுமை நிதி. கேரளாவுக்கு 470 ரூபாய் அந்த கிரீன் ஃபண்ட், பசுமை நிதி. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 470 ரூபாய் வாங்கியிருந்தா ஒரு நாளைக்கு 1,00,000 யூனிட் வெட்டப்படுது. போறது 1200 லாரி, அனுமதியோடு போறது 100 லாரி. 30,000 யூனிட்டுக்கு கூட பாஸ் வாங்கல, 30,000 யூனிட் கூட பசுமை நிதி கட்டப்படல. ஆனால் 1,00,000 யூனிட் எப்படி போகுது? இதுவரைக்கும் யாராவது ஒரு அதிகாரி, சாதாரண எவனாவது ஒருத்தன் ஊர்ல அவன் குடிக்கிறது கள்ளச்சாராயம் வைத்தானா அவனை பெருசா பெருசி கள்ளச்சாராயம் வித்த தாசில்தார், ஆர்ஐ, பிடிஓ, ஆர்டிஓ எல்லாரும் இறங்குவாங்க. ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், அவருக்கு இந்த கல்குவாரி லாரியை மடக்குற அதிகாரம் இருக்கு. ஒரு ஆர்ஐக்கு இருக்கு, ஒரு தாசில்தாருக்கு இருக்கு. ஒரே ஒரு அதிகாரி தமிழ்நாட்டில் அத்தி பூத்தார் போல, சேற்றின் முளைத்த செந்தாமரை போல இந்த செங்கோட்டினுடைய காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய பாலமுருகன் தான் தடுத்திருக்காரு. அவர் ஒருத்தர் தான் தடுத்திருக்காரு. ஒரே ஒரு அதிகாரி, மானமுள்ள தமிழன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த காவல்துறை ஆய்வாளர் செய்ததை ஏன் இங்க இருக்கக்கூடிய கனிமவளத்துறை இயக்குனர் செய்யல? ஏன் தாசில்தார் செய்யல? புளியரை சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு தெரியாது பாவம். அவங்களுக்கு டம்மி பாஸ் கொடுக்கப்படுது, நம்மகிட்ட கொடுக்கிறது ஃபேக் ரிப்போர்ட்டே தெரியாது பாவம். உண்மையில பரிதாபம். நம்ம போலீஸ்ல சம்பா 20 ரூபா தாங்க, அவங்களுக்கு 20 ருபீஸ் தான். 20 ருபீஸ். திமுக 200 ருபீஸ், போலீஸ் 20 ருபீஸ். அவங்க பூக்கடையில் 20 ருபீஸ், பழக்கடையில் 20 ருபீஸ், பானிபூரில் 20 ஓரமா வடிவேலு வரப்பறல வா 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 வா. அது மாதிரி தான் பாவம். ஏன்னா 18,000 சம்பளம். அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பாவம்? அதனால 20 ரூபா வாங்குறாங்க. அவங்கள நம்ம திட்டுறோம், போலீஸ் கொள்ளையடிக்குது. போலீஸ் அடிக்கிற கொள்ளம் கம்மி, கொள்ளையடிக்கிறவன் யாரு? எந்த தென்காசியில நீங்கள் வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சியை தோற்கடித்து பழனி என்கிற ஒருத்தரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிங்களோ அந்த பழனி தாண்டா அதிகமான கல்குவாரி வச்சுக்காரு. வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன். சொல்லு, நீ மறுக்கல சொல்லு. இந்த கல்குவாரி யாரோடது? சொரண்டையில நடத்தப்படுகிற எஸ்ஏவி கல்குவாரி யாரோடது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் மயிரையா தடுப்பான்? இல்ல காமராஜர் போட்டோ போட்டு ஓடி கேட்கிற, டேய்
மண்ணை நாடாத, பொன்னை நாடாத, பொருளை நாடாத, பெண்ணை நாடாத, பதவியை நாடாத நாடாரா எங்கள் நாடார் காமராஜர் நாடாரு. நீ பழைய நாடாருன்னு போட்டுக்கிட்டு மண்ணள்ளி வைக்கிற நீ காமராஜர் படத்தை பயன்படுத்த என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? அடைமதிப்பான் குளம் கல்குவாரியை குறித்தாக்க சத்யா பேசுறாங்க. கிட்டத்தட்ட 6 பேர் செத்தது அத்தனை பேரும் நாடாரா. நாடாரா துடிக்குது, எங்களுக்கு துடிக்குது, செத்தவன் தமிழன் என்று துடிக்குது. அடைமதிப்பான் குளம் கல்குவாரியில் செத்த பிறகு 63 கல்குவாரிகளை மதியாரிக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இழுத்து மூடின கல்குவாரியை திறந்தவன் எவன்டா திறந்தது? அந்த கல்குவாரியை மூடப்பட்ட பொழுது சுரண்டைக்கு ரைடு வந்துடக்கூடாதுன்னு சுரண்டில் இருக்கிற எஸ்ஏவி கல்குவாரியை ஒட்டுமொத்த சுரண்ட குப்பையும் கொண்டு போட்டு மூடுனவன் எவன்டா? அவன் தான்டா இந்த மண்ணினுடைய மனமுழுங்கி மகாதேவன். நாம முதலமைச்சரை திட்டிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே சொல்றேங்க, சத்தியமா சொல்றேங்க, ஒண்ணுமே தெரியாது. துரைமுருகன் ஒருத்தர் இருக்கான், அவன் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். இசை மதிவானூர் தம்பி நார்னாரா திமுக கழிக்கிறான், தெரியாது. சக்தியான ஒரு பொண்ணு திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்கு போட்டி போட்டுச்சு, 1 லட்சம் வாக்கு வந்து, தெரியாது. நெல்லையில் சிவகுமார்னு ஒருத்தர் இருக்காரு வழக்கறிஞர், அது தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? சீமானன் காவல் நிலையத்துக்கு போற வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் தெரியாதாங்க. இது ஒரு ஆட்சி. லைவ்ல கம்மியா போகுது ரிப்போர்ட், எஸ்எஸ்வி ரிப்போர்ட். லைவ்ல புதிய தலைமுறையில் 71 பேர் தான் பாக்குறான் ஐயா ஸ்டாலினோட பேச்ச, பிறந்தநாள் பேச்ச. ஏன் மத்த சேனல்ல காட்டலையா? காட்டுறாங்க. எங்க காட்டுறாங்க? வளசரவாக்கத்துல காட்டுறாங்க. சீமான் வந்துட்டாரா? வரலைங்க. அவர் வரதுக்கு 5 மணி நேரம் ஆகுங்க. ஆனாலும் மொத்தமா ஸ்டேஷன்ல கேமரா வச்சா 17,000 பேர் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு சேனல்ல. புதிய தலைமுறை, சத்தியம் டிவி, இந்த நியூஸ் 18, நியூஸ் 24, நியூஸ் 7 மொத்த சேனல் வந்துட்டான். எங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெங்களூரு வழக்குக்கு போயிட்டு வரும்போது லைவ் போட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அடுத்தபடியாக லைவ் போட்டது எங்க அண்ணன் சீமானுக்கு தான். நானே மிரண்டேன். எங்க வீட்டுல இருந்து அழைப்பு, என்னப்பா ஏர்போர்ட்ல இருந்து லைவ் போட்டிருக்காங்க, எதுவும் வேற எதுவும் பரபரப்பாக்குறாங்களா? இத மாதிரி உலகத்துல எங்களுக்கு விளம்பரம் செய்ய கொடுக்க யாரால முடியும்? யாரால முடியும்? அப்பா அப்பா நீங்க எங்க இருந்தா நல்லா இருக்கணும்பா. அப்பா நீங்க நல்லா இருக்கணும். உங்க டோப்பா கலந்து மண்டையில நல்லா முடி மலரையா அப்பா நல்லா இருக்கணும்ப்பா. நீ தெய்வமே, கடவுளே. இதை விட எங்க அண்ணனுக்கு, நாங்கெல்லாம் 2010 எங்க அண்ணன் கூட வந்து பயணிக்கிறோம். சீமான பிரஸ் மீட் கொடுத்தா எடுத்துருவான், போட மாட்டான். தமிழன் தொலைக்காட்சி மட்டும்தான் போடும். அதுவும் மறுநாள் தான் போடும். அவருக்கு லைவ் கிட்ட கூட கிடையாது எங்க அண்ணனுக்கு.